ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ராஜராஜனுக்கு மேலே ஒரு பொய் பழியை சுமத்தும் போது சந்திரகலாவும் சந்தோஷமாக சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அந்த விஷயத்த சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரியும் என்கிட்ட இருக்க நகை எப்படியா அந்த பொண்ணுக்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காகவே அந்த கோவிலுக்கு வராங்க. நம்ம சந்திரகலா தான் இந்த வேலையெல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம மாதம் அந்த இடத்துல நிரூபித்த உடனே சாமுண்டேஸ்வரி இனி சந்திரகலாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவனாண்டியும் சந்திரகலா கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே சூப்பராக நடந்துட்டு இருக்கு சந்திரா. அதுலேயும் அந்த ரோஹிணி இது எங்கள் அம்மாவோட நகை தான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பண்ணிட்டா. அதில் இந்த ஊரில் பெரியவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ராஜராஜனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி எதுவும் சும்மா இருக்க மாட்டானே அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் கார்த்தியும் ஏதோ ஒரு ஆதாரத்தை நான் திரட்டிடலாம், எப்படியுமே எங்கள் மாமாக்கு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு முன்னாடி அவனை ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு தான் இருக்கா. ஆனால் எப்படி இருந்தாலுமே இந்த வாட்டி இந்த கார்த்தி இதை கண்டுபிடிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் நம்பிக்கையோட சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தி மாமா என்ன செய்யறது, எதுக்கு அப்பாவுக்கு மேலே இவ்வளோ பெரிய வீண் பழைய சுமத்திருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது கார்த்தியும் ஆமா ரேவதி, இதெல்லாம் எனக்கு புதுசே கிடையாது, இதை மாதிரி பல தடவை உன்னோட சித்தியும் அந்த சிவனாண்டியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட நகை எப்படி இவங்கள்ட்ட போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் வேற யார் மூலமாக போயிருக்கோம், எல்லாம் உங்கள் சித்தி தான் அந்த நகையை உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்கணும். எப்படியாவது உங்கள் சித்தி தான் அந்த நகையை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆதாரத்தோட கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கேன். அதை வச்சு இந்த ஊர் பெரியவங்கள்ட்ட எல்லார்கிட்டையுமே மாமாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலான்னு நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியை நம்ம ராஜராஜன் கிட்ட அப்போ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பூஜை இந்த கும்பா விஷயத்தில் நீங்கள் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிவனாடி எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்கணும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜனும் எப்படிம்மா நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும், தேவையில்லாமல் இப்படி ஒரு பெரிய பழியை எங்கள் மேலே சுமத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் ஊர் பெரியவங்களுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் குடும்பமாக சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்பவே செய்யாதுங்க, இந்த ராஜராஜன் இந்த கும்பாபிஷேக விழாவில் எந்த பூஜையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையை போடும்போது ஊரில் உள்ளவங்களும் எங்களுக்கு எங்கள் ஐயாக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் கார்த்தி தம்பி எல்லாத்தையுமே நிரூபிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறமா எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் என்ன நீங்கள் இவ்வளோ நடந்த பிறமோ இவங்களுக்கே மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஒருபோதுமே நடக்கக்கூடாது, எங்களுக்கு தான் மரியாதை தரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவனாண்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பெரியவங்களும் எப்பவும் போல நம்ம கார்த்திக்கே ஆதரவா இருக்காங்க, கார்த்தி தம்பி கண்டிப்பா இந்த உண்மைகளை எல்லாம் நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அதுக்காக குறைவான டைம் தான் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல சந்திரகலாவும் இந்த விஷயத்தை எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அக்கா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே பதட்டமா சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க. சாமுண்டீஸ்வரி என்னாச்சு சந்திரா, எதுக்காக இவ்வளவு பதட்டம் ஆயிட்டு இருக்க, என்ன விஷயம் எதுனால சொல்லு அப்படி சொல்லும்போது சந்திராவோ நான் அதை எப்படிக்கா என் வாயில சொல்லுவேன், நம்ம மாமா ராஜராஜன் இருக்காங்கல்ல அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் என்னாச்சு மாமாவுக்கு என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கேட்கும்போது இல்லைக்கா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த கலச பூஜை பண்ணுறதுக்கு நீ அனுப்பியிருந்தல, அங்கே எதுவுமே நடக்கலை, ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அதை தடுத்து நிறுத்திட்டாங்களாம் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி என்னாச்சு, எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது சந்திரகலாவும் மாமாவை இப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இருக்கா, அங்கே ஒரு பொண்ணு அதில் நின்றுட்டு மாமாவுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிற சந்திரா, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, உன்னோட மாமா அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் சந்திரகலாவும் நீ வேணா அப்படி சொல்லலாம்க்கா, அங்கே உன்னோட நகையை அந்த பொண்ணு வச்சிருக்கா, அதோட இல்லாமல் ரோகிணியும் அது உன்னோட நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கா, அது எப்படி உன்னோட நகை அந்த பொண்ணுக்கிட்ட போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் என்ன சொல்கிற சந்திரா, என்னால் இதை நம்பவே முடியலை, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நகை என்கிட்ட தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் இல்லைக்கா கோவிலில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதிர்ச்சியாகி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், நீ வேணுன்னா உன்னோட பீரோவில் அதை செக் பண்ணி பாரு, எப்படி அந்த நகை உங்ககிட்ட இருக்காது அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும்
ராஜராஜனுக்கு மேல ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காங்க. சந்திரகலாவை எதிர்த்து நிக்கிறாங்க. சந்திராவும், "இல்லக்கா, எதுக்கும் ஒரு தடவ நீ வந்து அத பார்த்துட்டேன்னா, உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அந்த நகை மட்டும் உன்கிட்ட இல்லன்னா, கண்டிப்பா மாமா தான் அந்த நகைய அந்த பொண்ணுகிட்ட குடுத்துருக்கணும்." அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் அந்த பீரோவ தொறந்து பார்க்குறாங்க. "ஆமா சந்திரா, ஒரு நகைய காணல." அப்படி சொல்லும்போது, "அதே நகை தான் கோவில்ல கொண்டு அந்த பொண்ணு வந்திருக்கா." அப்படி சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரியால நம்பவே முடியல. "இல்ல சந்திரா, உன்னோட மாமா அப்படிப்பட்டவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நகை வந்து அங்க போயிருக்கும்? இல்ல யார தான் இந்த காலத்துல நம்ப முடியுது? உனக்கு வந்து இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல." அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிய மனச மாத்திட்டு இருக்காங்க சந்திரகலாவும். சாமுண்டேஸ்வரியும் இனிமே இத வந்து சும்மாவே விடக்கூடாது. இந்த நகைய எப்படி அந்த பொண்ணுக்கு போயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட இப்பவே மாமா வீட்டுக்கு வந்தோனே பிரச்சனைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி யோசனையில இருக்காங்க. நம்ம மயில் வாகனமா கார்த்திட்ட, "எப்ப சகல, எப்படிப்பா இந்த உண்மையெல்லாம் நிரூபிக்க போற? எப்படி அத்தையோட நகை வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும், "கண்டிப்பா இந்த சந்திராவோட வேலையா தான் இருக்கும். சின்ன அத்தை தான் இந்த மாரி செய்திருக்கணும். எப்படியாவது அவங்கள மிரட்டி எடுத்து அந்த பொண்ணுகிட்டயே மிரட்டினா எப்படி உண்மைய சொல்லி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து ஒரு திட்டத்த போடுறாங்க. நம்ம ராஜராஜன பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த வேலைய செய்துட்டு வீட்டுக்குள்ள நீங்க வருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது ராஜராஜனும், "என்ன சாமுண்டேஸ்வரி, இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்துற உனக்கு வந்து என்னை பத்தி தெரியாதா? நான் இப்படி ஒரு வேலையை செய்வேன், நீ கொஞ்சமாவது எதிர்பார்த்துக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி சண்டை போடும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும், "ஆமா, என்னால இதை நம்பவே முடியல. ஆனா அந்த பொண்ணுகிட்ட எப்படி என்னோட நகை வந்திருக்கும்?" அப்படின்னு கேட்கும்போது ராஜராஜனும், "அதான் ஈஸ்வரி, எனக்கும் எதுவுமே புரியல. இதெல்லாம் கண்டிப்பா சிவனாண்டியோ இல்லைன்னா வேற ஒருத்தங்களோட வேலையா தான் இருக்கும். வேணும்னு சொல்லிட்டு அந்த கும்பாபிஷேகத்துல பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய வீண் பழிய என் மேல சுமத்தி இருக்காங்க." அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரி அதை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது சந்திரகலாவும் ஈஸ்வரோட மனசை மாத்திட்டே இருக்காங்க. "மாமா அக்காவுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுல வேற அக்காவுக்கு தெரியாம அந்த நகையை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்கீங்கல்ல, இனி என்னெல்லாம் வேலை செய்திருக்கீங்க? சொத்து ஏதாவது அந்த பொண்ணுக்கு எழுதி வச்சிங்களா?" அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா இந்த விஷயத்த பெரிய பிரச்சனையாக்குறதுக்கு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் எப்பவும் போல சந்திரா சொல்றதே கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜராஜனை சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது நம்ம ரேவதி, ரோகிணி எல்லாரும் சேர்ந்து, "என்னம்மா பேசிட்டு இருக்க? அப்பாவை பத்தி உனக்கு என்னம்மா தெரியல? கண்டிப்பா இது வந்து அந்த சிவனாண்டியோ இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ணனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி புரிஞ்சுக்காம நீ என்ன எதுக்கா இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படி சொல்லும்போது சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. ரேவதி நம்மளை தான் குத்தி காட்டி பேசுறாளோ அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருக்கும்போது நம்ம ரேவதியும் அவங்க அப்பா ராஜராஜனுக்கு ஆதரவாவே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து இது எல்லாம் சிவனாண்டி வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சந்திரா மூலமா தான் அந்த நகை வெளியில போயிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. அதோட இல்லாம அந்த பொண்ணையே நேரடியா கூட்டிட்டு வந்து ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, இதெல்லாம் யார் சொன்னனால இப்படி ஒரு செயலை செய்யற அப்படின்னு கேட்கும்போது ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணே, "எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான். அவங்க தான் என்னோட மிரட்டி இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுக்குள்ள இருந்த நகை எப்படி உன்கிட்ட வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள இருந்த நகையை சந்திரகலா தான் திருடினது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. அதோட இல்லாம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை சரியா வெளுத்தெடுக்க போறாங்கன்னே சொல்லலாம்.